விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆலம்பாடி பள்ளியில் பயிலும் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் இயல் 3 திருக்குறள் இந்த வாழ்வியலுக்கு உகந்த இந்த திருக்குறளை படித்தும் அதற்கான விளக்கத்தை கூறியும் பின்பு இசையோடு பாட வருகிறார்கள் எம் பள்ளி மாணவர்கள். அதை நீங்களும் கண்டு ரசியுங்கள். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. கற்க வேண்டியவற்றை பிழை இல்லாமல் கற்க வேண்டும். கற்ற பின் கற்ற வழியில் நடக்க வேண்டும். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும். எண்ணும் எழுத்தும் வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை. தொட்டனை தூடும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூடும் அறிவு. தோண்டும் அளவிற்கு ஏற்ப மலைக்கேணியில் நீர் ஊற்றும். அதுபோல் கற்கும் அளவிற்கு ஏற்ப மக்களுக்கு அறிவு வளரும். கேணில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மானல்ல மற்றவை அவை. அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஒருவருக்கு அதன் சிறந்த செல்வம் வேறு இல்லை. செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும் செய்யத்தக்க செய்யாமல் யாவும் கூடும். செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதால் தீமை உண்டாகும். எண்ணி துறைய கர்மம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது எழுத்து. எந்த செயலிலும் நன்கு சிந்தித்த பின் தொடங்க வேண்டும். தொடங்க பின் எண்ணிக்கை பார்க்காமல் எழுதியிருக்கலாம். நன்றாற்று முன்னும் தகுந்த அவரவர் பண்பொழுது ஆற்றா கடை. நாம் ஒருவர்களை நன்கு அறிந்து அவர்களுக்கு நாம் செய்தால் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நாம் செய்தாலும் தீமை வந்து செய்யும். யாக்கை தரவா கரை நோக்கும் ஆக்கமும் அன்னம் நீராகவே உள்ள. காகம் தனக்கு கிடைத்ததை மறக்காமல் தன் சுற்றத்தாரை உண்ணும். அதனை பண்பு உடையவர்களுக்கு செல்வமும் சேரும். மடியை மடியால் ஒதுக்கல் முடியை முடியாக வேண்டுவர். தம் முடியை சிறப்புடைய முடியாக செய்யறிந்தவர் சோம்பாலை துன்பமாக எழுதி குளிர்ச்சியோடு ஆயிரத்திற்கால். இடும்பைக்கு இடும்பை கடுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர். துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்றி விடுவர். இந்த திருக்குறள் 10னையும் இசையோடு எம் பள்ளி மாணவர்கள் பாட இருக்கிறார்கள். சரியா? கற்க
பாடுவதன் நோக்கம் எங்கள் மாணவ மனதில் என்றும் இது அழியாத செல்வமாக அவர்கள் வாழ்வுக்கு வழிகாட்டியாக இருக்கும் எண்ணத்தோடு இந்த படைப்பினை உங்களுக்கு படைக்கின்றோம். நீங்களும் அதை கண்டு ரசியுங்கள். அதோடு மற்றவருக்கும் இதை பகிருங்கள். நன்றி, வணக்கம்.